நான் மவுண்ட் ரோடில் நின்றுட்டு வேகமாக போகிற டிராஃபிக்கை பார்த்து சொல்லிகிட்டே இருப்பேன். நான் விளையாட்டுக்கு சொல்லலை, உண்மையிலேயே சொல்லிட்டு இருப்பேன். ஒரு இந்தியாவுடைய மிகச்சிறந்த டேரக்டர் ஒருத்தர் ரோட்டில் நிற்கிறாங்கிறதுக்காக பார்க்காமே போயிட்டு இருக்கீங்களே நீங்கள்லாம் அப்படின்னு எனக்கு சொல்லிக்கிட்டு இருப்பேன். பட் நான் இந்தியாவோட சிறந்த டேரக்டர் இல்லையான்னு எனக்கு தெரியாது, நான் சொல்லிட்டு இருப்பேன். இந்தியாவில் தமிழுக்கு முதல்ல டேரக்டருக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்தது நீங்கள் தான் அப்படிங்கிறப்போ அது உண்மைதான் சார். அது இவங்களோட சேர்ந்து நான் ஒரு 10-12 வருட கால நட்புல இவங்களோட சேர்ந்து நான் ஒரு பேட்டியும் கொடுத்தது இல்லைன்னா அந்த பேட்டி உங்கள் மூலமாக சாத்தியமாச்சு. நன்றி. அப்போ நாகேஷ் சார் நீ முதல்ல ஒரு கதை சொல்லு அப்படின்னாரு. நான் போய் கதை சொன்னேன். ரொம்ப சாதாரணமான ஒரு கதை தானே. இந்த கதை சொன்னோன்னே இந்த மாதிரி நீ பெரிய டைரக்டரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் இப்போ ஒர்க் பண்ண வரல. ரொம்ப நாளைக்கு பிறகு ஒருத்தர் கதை சொல்லும்போது ஸ்டார்ட் பண்ணா சார், கட் பண்ணா சார், க்ளோஸ்அப்பில் சார்னு இல்லாமல் கதை சொன்னான் எனக்கு. அதனால நான் அவன்கிட்ட வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய அனுபவம். அது முன்னாடியும் கிடையாது சார், பின்னாடியும் கிடையாது. தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு பேர் வரவே இல்லை சார். இது இந்த கமலிங்கிற பேர் அந்த கடைசி காட்சியில் காதலனை பார்த்தவுடன் காதலி மணமகிழ்கிறார், அவ்வளவுதான் அப்படின்னு. கமலியோட அக்கா பேர் மல்லிகா. 2 பெண்களுக்கும் 2 பூவினுடைய பெயர்களை சூட்டும் போது ஏஸ்தட்டிக் சென்ஸ் உள்ள ஒரு அப்பாவா இருப்பாரு. வியப்பூட்டும் காதல் கதைகள் மூலம் தன் திரைப்பட உலகில் காதல் கோட்டை கட்டிய இயக்குனர் அகத்தியனின் திரைப்பட சுவாரஸ்ய நிகழ்வுகளை நம்முடன் பகிரும் ஓர் நினைவூட்டும் நிகழ்ச்சி நினைவு ஒரு பறவை. விரைவில் presented by தன்வந்திராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.